கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். மாணவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய பெரிய காரியங்களை நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ ஜீவாயாதர பிதா. ஒவ்வொரு காரியங்களை சொல்லி சொல்லி நாம் துதிக்கும்போது நம் தேவனிடத்திலே வல்லமை காணப்படுகிறது. அந்த வல்லமை மிகவும் பெரியது. எனவே ஒவ்வொரு நாளும் அந்த வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நாம் துதிப்போம். அவர் நமக்காக அவர் மனுஷனாய் அவதரித்து இந்த பூமியிலே வந்தார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களிலே நமக்காக பாலகனாய் பிறந்ததை நாம் நினைவு கூறுகிறோம். அவர் நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர் நம் உள்ளத்திலே பிறக்க நாம் இடம் கொடுக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்விலே இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் மாற்றி நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நம்மை இந்த வருடத்தின் இறுதியில் மகிழ பண்ணுவார். எனவே அவரை நம்முடைய உள்ளத்துக்குள் பிறப்பதற்கு நாம் அனுமதி கொடுப்போம். தேவன் நம் வாழ்வில் இருக்கிற தடைகளை நீக்கி கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்வார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.